அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 17வது பாசுரம், அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிற பாசுரம். இது வரைக்கும் ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் ஒரு 5 பாசுரத்தில் என்னென்ன பண்ணணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 10 பாசுரத்தில் தன்னுடைய தோழிகள் வராமல் இருந்த ஒரு 10 தோழிகளை மட்டும் எழுப்பிக்கிட்டாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணனுக்கு மிகவும் அணுக்கமாக இருக்கக்கூடிய அனைவரையும் எழுப்பி அதுக்கப்புறம் கண்ணனை போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நேற்று வாயில் காப்பாளனை எழுப்பி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நந்தகோபன், யசோதை, பலராமன், கண்ணன் எல்லாரையுமே சேர்த்து எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல அம்பரமும் தண்ணீரும் சோறும் அறம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் ஆண்டாள். ஆனா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்டாளை எப்பயுமே ஏகார சீமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஏகாரம் சேர்த்து சேர்த்து நிறைய இடத்துல வரும். இங்க எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் அம்பரம் அப்படின்னா துணி. இவங்க துணிகள் எல்லாம் தானம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இவர் இருக்கிற சொத்தெல்லாம் துணி தானம் செய்தே தீர்த்துருவாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவ்வளோ துணிகள் தானம் பண்ணுவாராம். அடுத்தது தண்ணீர் தானம் பண்றாரு, தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு அப்படின்னா, இருக்கிற பந்தல் எல்லாம் பார்த்தோம்னா இருக்கிற சொத்தெல்லாம் இவர் தண்ணீர் தானம் பண்றதுக்கே செலவு பண்ணிடுவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவ்வளோ தண்ணீர் தானம் பண்ணுவாராம். அதே மாதிரி அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாருனாலும் அதே மாதிரி தான், இவ்வளோ அன்னதானம் பண்றாரு அப்படின்னா சொத்து ஃபுல்லா இதுக்கே சரியா போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அளவிட முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் தானம் பண்ணுவாராம், அவ்வளோ நிறைய தானம் பண்ணுவாராம். தானம் பண்றது அப்படின்னா சும்மா இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கறதுன்றது அர்த்தம் கிடையாது. கொடுக்கறதுலையும் சிறந்த பொருட்களாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இந்த புடவை வேண்டாம், எனக்கு இந்த வேஷ்டி வேண்டாம், இது கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் சாயம் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் தானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை எடுத்துக்கொண்டு போய் தானம் பண்ணக்கூடாது. தானம் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம கட்டினா இது நல்லா இருக்கும், நம்மளுக்கு இது உகப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ தான் கொண்டு போய் மற்றவங்களுக்கும் தானம் பண்ணணும். வேண்டாத ஒன்றை கொடுக்கறது பேரு தானம் கிடையாது. அது நம்ம வீட்டை கிளீன் பண்றோம் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த மாதிரி அவர் உடைகள் தானம் பண்ணாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பண்றவரு. அம்பரம் தானம் பண்றாரு, தண்ணீர் தானம் பண்றாரு, சோறு தானம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவர் எப்படி இருக்காராம், எம் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கிறாராம். அதாவது கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கிறாராம். ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த தானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தானம் பண்ணீங்க, உங்களுக்கு இது நடக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணீங்க, அது நடந்துருச்சா, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனா இவர் என்ன தானம் பண்றாருன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்றாரு. நம்மளுடைய ஊர்ல இருக்கிற மக்கள் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நினைப்புக்காக தான் அவர் தானம் பண்றாரு. இந்த தானம் பண்றதுனால எனக்கு புண்ணியம் வரும், எனக்கு பெருமை வரும், எனக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கும் பின்னாட்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுலாம் அவர் தானம் பண்ணல. தானம் பண்ணணும், நம்ம ஊர்ல இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதுதான் அவருடைய நினைப்பா இருந்ததுனால பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ண தானம் அப்படிங்கிறதுனால அவர் எம் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நந்தகோபாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விழிக்கிறாங்க. விழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, எழுந்திராய் அப்படிங்கிறாங்க. எழுந்திருச்சு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எதுக்கு நந்தகோபாலனை கூப்பிடணும்? நம்ம பார்க்க போறது கண்ணனை தான், நம்மளுக்கு அருள் புரிய போறதும் கண்ணன் தான். அவரை மட்டும் நேரா பாத்துக்க கூடாதா? இப்ப போய் எதுக்கு நந்தகோபாலனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ராமாயணத்துல ராமர் வில்ல உடைச்சிட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி ஜனகர் உடனே வர்றாரு. நீங்க என் பொண்ணை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இந்த வில்லுல நாணயத்தினா போதும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன், நீங்க என்னடா உடச்சே போட்டீங்க, என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ராமர் பதறி போயிட்டாராமா. நான் வில்ல உடைக்க சொன்னாரு, எங்க முனிவர் சொன்னாரு, எங்க குரு சொன்னாரு வில்ல நான் ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் நாணயத்தினேன், அதனால அது உடஞ்சு போச்சே ஒழிய நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடலாம் நான் அதெல்லாம் பண்ணல. கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்க கூடாது, எங்க அப்பாவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராமா. என்னப்பா இவ்வளவு பெரிய பராக்கிரமமான ஒரு செயலை செஞ்சிருக்க, ஊர்ல உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாத ஒரு செயலை நீ செஞ்சிருக்க,
நான் சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வில்ல உடைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். நீ தெரியாதுன்னு சொல்ற, முடியாதுன்னு சொல்ற, என்னப்பா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம்னு பேச்சுன்னா எங்க அப்பாவை தான் கேட்கணும், அவர் என்ன சொல்றாரோ. அவருக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருந்தது, அவர் கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னாருனாதான் நான் பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாராம். இவரு விஷ்ணுவின் அவதாரமா இறங்கி வந்திருக்கிறாரு. சீதைன்றவங்க வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய அவதாரமா இறங்கி வந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எங்க அப்பாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்னாராம். அதே மாதிரி இவங்களும் கண்ணன் கிட்ட போய் நிற்கும் போது எங்க அப்பாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்றது ஆண்டாள் மற்றும் எல்லாருடைய தோழிகளுக்கும் தெரியும். அதனால முதல்ல நந்தகோபாலனை எழுப்பி இந்த மாதிரி நாங்கெல்லாம் கண்ணனை நோக்கி விரதம் இருக்கிறோம், நான் கண்ணனை அடையணும்னு நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பர்மிஷன் கேட்டுட்டே போயிடலாம். எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல எங்க அப்பாவை கேட்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்ததுமே நந்தகோபாலனை எழுப்பிடுறாங்களாம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொழுந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொழுந்து அப்படின்னா இவங்க என்ன அவ்வளவு சின்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. கொழுந்துனா ஒரு செடியில பூக்கிற சின்ன துளிர், முதல் குட்டி துளிர் அப்படின்ற மாதிரி தான் பொருள் வரும். அப்ப யசோதை என்ன அவ்வளவு சின்ன பொண்ணா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஒரு செடிக்கு கொஞ்ச நாள் தண்ணி ஊத்தாம இருந்துட்டோம் செஞ்சுட்டோம்னா முதல்ல வாடுறது அந்த கொழுந்தாதான் இருக்கும். அந்த செடியே கொஞ்சம் சோர்வு அடைகிறதுக்கு முன்னாடி முதல்ல சோர்வு அடைகிறது இந்த கொழுந்தாதான் இருக்கும். அந்த மாதிரி ஆயர் குலத்துக்கு இவங்க கொழுந்து மாதிரி இருந்தாங்களாம். அங்க ஆயர் குலத்துல இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு வாடுவாங்களோ, அவங்க எவ்வளவு துன்பப்படுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த யசோதையும் அவ்வளவு தூரம் துன்பப்படுவாங்களாம். நீங்க இந்த கொம்பனார் அப்படின்னா ஆயர்குல பெண்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது கொடியிடை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆயர்குல பெண்களுக்கு எல்லாம் கஷ்டம்னும் போது நீங்க துன்பப்படுறீங்களே, இப்ப நாங்க 5 லட்சம் பேர் கண்ணனை பார்க்க முடியாம, கண்ணன் கூட உறவாட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இவங்க கேட்கிறாங்க. கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே, எங்களுடைய கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது குல விளக்கே அப்படின்றாங்க. இப்பதான் கண்ணனை சொன்னாங்க 5வது பாட்டால ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்குன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள இப்ப யசோதையே சொல்றாங்களே குல விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த ஆயர் குல அணிவிளக்க பெற்று தந்த குலவிளக்கு இவங்களாம். அதனால இவங்கள குல விளக்கே, குலத்தை விளங்க செய்தவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எம் பெருமாட்டி, இப்ப நந்தகோபர் எம்பெருமான் அப்படின்னா அவருடைய மனைவியாகிய யசோதை வந்து எம் பெருமாட்டி தான். ஏன்னா ஒரு ஆண் வந்து என்ன ஒரு புண்ணியம் செய்தாலும், என்ன ஒரு தானம் செய்தாலும் பெண்ணுக்கு சரிசமமான பங்கு இருக்குது. அதுல 50% ஷேரு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பெண்களுக்கு. பெண்கள் தனியா போய் தானம் தவம் அறமெல்லாம் செய்ய தேவையில்ல, ஆண்கள் செய்யறதுலயே பாதி பங்கு பெண்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பெண்கள் செய்யற புண்ணியத்திலையும் பாதி பங்கு ஆண்களுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. பெண்கள் செய்யற எல்லா புண்ணியங்களும் பெண்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஆண்கள் செய்யற பாவத்துல ஒரு துளி பங்கு கூட பெண்களுக்கு கிடையாது. அதாவது கணவர்கள் செய்யற பாவத்துல பெண்களுக்கு ஒரு துளி பங்கு கூட கிடையாது. அதே மனைவி செய்யக்கூடிய பாவத்துல அந்த கணவனுக்கு 50% ஷேர் இருக்கு. அதனால யார் எது பண்ணாலும் பார்த்து செஞ்சுக்கோங்க. கணவன் பண்ற நன்மைகள்ல நம்மளுக்கு பங்கு உண்டு. அதனால கணவரை நிறைய நன்மைகள் பண்ண சொல்லுங்க. நீங்க பண்ற பாவத்துல கணவர்களுக்கு பங்கு உண்டு. அதனால உங்க கணவரை நிஜமாலே பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவரு கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாவம் பண்ணாம இருக்கணும். அந்த மாதிரி எம் பெருமாட்டி ஆகிய யசோதையே நீ அறிவுராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எழுந்திராய்னு சொல்லல, ஏன்னா அவங்க ஏற்கனவே எந்திரிச்சுட்டாங்க. முன்னாடி பாசுரத்திலே பார்த்தோம், ஆயர்குல பெண்கள் எல்லாம் தயிரே கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய நகைகள் எல்லாம் சத்தம் போடுது, வளையல்கள் எல்லாம் சத்தம் போடுது, கூந்தல்ல இருந்து வாசம் வருது, அதெல்லாம் சொன்னோம். இப்ப ஆயர் குலத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க மட்டும் படுத்துட்டு இருக்காங்களே, இது நல்லாவா இருக்கு? எல்லாருக்கும் தலைவியா இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டாமா? இவங்க படுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஆனா இது அப்படி இல்லையா. கண்ணனும் தன்னுடைய கணவனாகிய நந்தகோபாலனும் அருகருகே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு எந்திரிச்சு போனாதான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்.
இவங்களுக்கு எந்திரிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு போகணுமே அப்படின்ற ஒரு பிரிவாற்றாமை அவங்களுக்கு. அதனால முழிச்சுட்டாங்க, வேலையெல்லாம் இருக்கு, எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இருந்தாலும் கண்ணனின் அருகில் படுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்களாம். அதனால நீங்க எழுந்துறீங்கன்ட்டு இவங்க சொல்லல, அறிவுராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும், அறிவுராய்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க வந்து கொழுந்து மாதிரி எல்லாருடைய கஷ்டத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறவங்க, எங்களுடைய கஷ்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்காக கண்ணனிடம் பரிந்துரை செய்து எங்களுக்கு சீக்கிரமாக அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டாள் வந்து இந்த வரியில சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அம்பரம் மூட அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்டாளுக்கு எப்பயுமே உலகளந்த பெருமாளை ரொம்ப பிடிக்குமா. வாமன அவதாரமா வந்து உலகத்தை அளந்து 3 அடியில எல்லாரையும் வாழ வச்ச அந்த உலகளந்த பெருமாளை வந்து ஆண்டாளுக்கு எப்பயுமே பிடிக்குமா. அதனால 10 பாசுரத்துல ஒரு பாசுரத்துக்கு உலகளந்த பெருமாளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. முதல் 10 பாசுரத்துல 3வது பாசுரத்திலே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இந்த 11ல இருந்து 20க்குள்ள இருக்கிற பாசுரத்துல இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்றாங்க. அதே மாதிரி 21ல இருந்து 30க்குள்ள இருக்கிற பாசுரத்துல 24வது பாசுரத்துல அன்றையும் உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சொல்லிடுவாங்க. இவரு உலகத்தை அளந்தாராம். எப்படி அளந்தாரு அப்படின்னா, அம்பரம் உடரத்து ஓங்கி உலகளந்த அப்படின்றாங்க. அம்பரம்னா துணியாச்சே, அப்ப துணி கிழிற மாதிரி உலகத்தை அளந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அம்பரம் அப்படிங்கிறதுக்கு வானம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல. அந்த வானமே கிழியக்கூடிய அளவுக்கு வானத்தை உடைச்சிட்டு அவரு உலக அளந்தாரு, ஓங்கி வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகளந்த பெருமாள் இந்த வாமன அவதாரம் ஏன் பிடிக்குது ஆண்டாளுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டாள் வந்து பூமாதேவியினுடைய அவதாரம். இந்த பூமாதேவிக்கு எப்படி அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்வாங்க. அதாவது தன்னை வந்து காயப்படுத்துறாங்க ஒருத்தங்க, நம்ம உடம்பையே காயப்படுத்துறாங்க, பூமி தரைய நோண்டி காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கூட, என்ன காயப்படுத்துறிய நீன்ட்டு உடனே அந்த இடத்த ஆட்டி விட்டு அதுக்கு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணல பூமாதேவி. அந்த தன்னுடைய உடம்பையே நோன்ற ஒருத்தனை கூட அமைதியா அவங்க தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மக்களாகிய நம்ம மேலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அன்பா. இந்த உலகளந்த பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, உலகத்தை அளக்கும் போது எல்லார் மீதும் கால் பாதம் படுது அவருக்கு. எனக்கு பெருமாள் மேல ரொம்ப பக்தி, நான் விழுந்து விழுந்து கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்கள மேலையும் அவங்களுடைய பாதம் படுது, அவருடைய ஸ்பரிசம் கிடைக்குது. எனக்கு பெருமாளே பிடிக்காது, எனக்கு கடவுளே பிடிக்காது, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாத்திகர்கள் மேலையும் அவருடைய பாதம் படியுது. சரி, மனிதர்கள் மட்டும்தானா அப்படின்னா, உலகம் முழுக்கையும் அளக்குறாரு அப்படிங்கும் போது புல் பூண்டு செடி கொடி மரம் பரப்பன ஊர்வன தவழ்வன எல்லாத்து மேலேயும் அவருடைய பாதம் படுது. இது வந்து பெருமாளினுடைய ஸ்பரிசம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு இது தெரியாதவங்களுக்கு கூட அவருடைய அனுகிரகம் அந்த உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில தான் கிடைக்குது. அப்படிங்கும் போது தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்மளுடைய கணவரினுடைய கால் ஸ்பரிசம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மேலேயுமே பட்டுச்சே, எல்லா உயிரினங்களுமே உஜ்ஜீவனம் அடைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவங்களுக்கு இந்த உலகளந்த பெருமாள் மேலேயே ஒரு தனி பக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நீ வந்து தூங்கல அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஏன் தூங்கல அப்படின்னா, நிறைய கோயில்கள்ல பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள்லாம் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அப்ப பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அவர் வந்து பண்றது என்னன்னா, அரிதுயில் அப்படிங்கிறது தான் அவர் பண்றது. அதாவது யாராவது என்னை எப்பயாவது கூப்பிட மாட்டாங்களா, யாராவது என்னை கூப்பிட மாட்டாங்களா, நான் உடனே எந்திரிச்சு போய் சேவை செய்ய மாட்டேனா, உடனே கொண்டு போய் அனுகிரகம் பண்ண மாட்டேனான்ட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறாராமா. அதனால அவர் நீங்க தூங்கல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உறங்காது எழுந்துற, ஆனா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணாம எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஆனா கண்ணன் அசைவே இல்லை. ஏன் கண்ணன் அசையல அப்படின்ட்டு பார்த்தா, பக்கத்துல பலராமன் படுத்திருக்காராம்.
அவரை எங்க அண்ணனை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசாம நேரா வந்து என்ன எந்திரின்னு சொன்னா நான் எப்படி எந்திரிக்கிறது? முதல்ல பெரியவங்க எந்திரிக்கணும், அப்புறம் தானே சின்ன பிள்ளைங்க எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்க அண்ணனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் படுத்துக்கிட்டே இருக்கவும் இவங்க பக்கத்துல பலராமனை கூப்பிடுறாங்க. செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது செம்போர் கழலடி, அவர் வந்து கால்ல பொன்னாலான ஒரு சிலம்பு போட்டிருக்காராமா. சாதாரணமா சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே தங்க நகைகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவர் மட்டும் போட்டுட்டு இருக்காரு, இது மட்டும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. அவர் வந்து கால் பதிச்சதுக்கு அப்புறம்தான் தேவகியினுடைய 8வது பிள்ளையான கிருஷ்ணனும் இந்த உலகத்துல கால் பதிச்சு வாழ முடிஞ்சது. அந்த பலராமனுக்கு முன்னாடி இருக்கிற 6 பிள்ளைகளையுமே கம்சன் கொண்டுட்டான். ஆனா இந்த பலராமன் மட்டும் தப்பி பிழைச்சு வந்து இந்த உலகத்துல கால் பதிச்சாரு. அதனால அவருடைய கால்களுக்கு பொன்னாலான சிலம்பு போட்டா கூட தகும். ஏன்னா அடுத்து வரப்போற தன்னுடைய தம்பியை காப்பாத்தணும், தன்னுடைய தம்பியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கரிசனையினால அவர் வந்து இந்த உலகத்துல கால் பதிச்சிருக்காராம். அதனால அவருடைய கால்களுக்கு தங்கத்தாலேயே காப்பு போட்டாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்போர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உம்பியும் நீயும் உறங்கேலோ, நீயும் தூங்காத உன்னுடைய தம்பியையும் தூங்க விடாத, 2 பேரும் சேர்ந்து எந்திரிச்சு வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்துல கேட்டுக்கிறாங்க. இந்த பாசுரத்துல எல்லா பாசுரத்திலையும் சொன்ன மாதிரி ஆண்டாள் நம்மளுக்கு ஒரு வேலை சொல்லவே இல்லை. என்ன வேலை அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம். எல்லா பாட்டுலயும் சொல்லிட்டு இருக்காங்க பேர் பாடன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பாட்டுல அவங்க வந்து நம்மள பேர் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அப்ப இனிமே நம்ம நாம சங்கீர்த்தனமே பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது முதல் பாட்டுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை கண்டிப்பா விடாம செஞ்சுதான் ஆகணும். இந்த பாட்டுல ஏன் சொல்லல அப்படின்னா, கண்ணனை நேராக கண்ணுக்கு கண் பார்த்ததும் அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. தினைக்கும் என்ன செய்யறோமோ அந்த தினசரி ரொட்டீன் கூட அவங்களுக்கு மறந்து போச்சு. அதனால அவங்க இந்த பாசுரத்துல பேர் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அவங்க தனியா மென்ஷன் பண்ணி சொல்லல அப்படிங்கிறதுக்காக நம்ம பாடாம விடக்கூடாது. நம்ம எப்பயும் போல அந்த ஹரிகீர்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா தான் அவங்களுக்கு இங்க கிடைச்ச இந்த கிருஷ்ணானுபவம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.